ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 91வது பாடல் பார்க்க போறோம். நறுமலர் தொடை நாயக நான் உனக்கு அறிவுறுத்துவன் கேள். இவ்வருந்தவன் இறை என புவிக்கு ஈரியில் பல்லாண்டு எலாம் முறையினின் புறந்தே அருள் முற்றினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நறுமலர் தொடை மணமுள்ள மலர்களால் ஆகிய மாலையை அணிந்த நாயக தலைவனே, நான் உனக்கு அறிவுறுத்துவேன். உனக்கு நான் ஒரு செய்தியை தெரிவிக்கிறேன், கேள், அதனை கேட்பாயாக. இவ்வருந்தவன் இந்த அரிய தவமுனிவனான கௌசிகன் புவிக்கு இறையென முதலில் நில உலகத்திற்கு ஓர் அரசனாகி ஈரியில் பல் ஆண்டு எலாம் எல்லையில்லாத பல ஆண்டுகள் அளவும் முறையினின் புறந்து அரசு நீதிப்படி பாதுகாத்து அருள் முற்றினான். உயிர்களிடம் கருணை நிரம்பி இருந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இப்போ சென்ற பாடல் முழுவதுமே ராமனுக்கு ஓமை 5 ஓமை அடுக்கி சொன்ன கம்பர் அதோட நிறுத்தாம அவன் அப்படிப்பட்ட ராமனை பார்த்து சதானந்த முனிவர் என்ன சொல்றாரு, அங்கேயும் இன்னொரு அடை கொடுக்கிறாரு. நறுமலர் தொடை நாயக அப்படின்னு. ராமனே அப்படின்னு சொல்லல, நறுமலர் தொடை நாயக அப்படின்னு. தொடைனா மாலைன்னு அர்த்தம், பூமாலைன்னு அர்த்தம். நறுமலர் தொடை நாயகன்னா மனமுள்ள மலர்களால் செய்யப்பட்ட பூமாலை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியான ஒரு வர்ணனை தசரத மன்னனுக்கும் 326வது பாடல் கம்பராமாயணத்துல அதை படிக்கிறேன் கேளுங்க. இதே மாதிரியான ஒரு வர்ணனை தசரதனுக்கும் சொல்லியிருப்பார் கம்பர். தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியன் இவன் பெரியோய் பனி இது வேல்பனி நீர்கங்கை புடை ஊற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பென் பெருவேள்விக்கு எழுக என்றான். அப்படிங்கிற பாடல்ல ராமன் ஒரு சின்ன பையன், அவனை கூப்பிடாதீங்க, நான் உங்களுக்கு மும்மூர்த்திகள், அதாவது புடை ஊற்றும் சடையானும் சிவனும் புரந்தரனும் விஷ்ணுவும் நான்முகனும் பிரம்மாவும் இப்படி மும்மூர்த்திகளும் இடையூறு செய்தா கூட நான் உங்களுக்கு யாகத்தை முழுவதுமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தசரதர் சொல்லுவார். எதுக்கு சொல்றேன், அந்த பாட்டிலையும் தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் அப்படின்னு தசரதருக்கு அடை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியாகத்தான் இங்க ராமனுக்கும் நறுமலர் தொடை நாயக அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இந்த விஸ்வாமித்திரர் யாருன்னா, ஒரு காலத்துல பூமியில ஒரு அரசனாக இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இறை என புவிக்கு ஈரியில் பல்லாண்டெல்லாம் முறையினின் புறந்தே அருள் முற்றினான் அப்படின்னு சொல்றாரு. இறை அப்படிங்கிற சொல் அரசனையும் குறிக்கும், கடவுளையும் குறிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல முறையினின் புறந்தே அருள் முற்றினான் அப்படிங்கிற இடத்துல நம்ம புரந்தரன் அப்படின்னாலே அதுவும் காப்பவன், அதாவது காவல் புரிபவன் அப்படிங்கிற பொருள்ல அரசனையும் குறிக்கும், கடவுளையும் குறிக்கும். இப்ப நான் உதாரணமாக சொன்ன பாடல்லையே இதுக்கு புடை ஊற்றும் சடையானும் அப்படிங்கிறது சிவனையும், புரந்தரன் அப்படிங்கிறது அங்க விஷ்ணுவத்தனை குறிக்குது. காக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால புரந்தரன் அப்படின்னா நம்ம புரந்தரதாசர் அப்படின்னே விஷ்ணு பக்தர் ஒருவர் இருந்தார்ல, ரொம்ப புகழ் பெற்றவர். அதனால அது விஷ்ணுவையும், நான்முகன்கிறது பிரம்மாவையும் குறிக்கும். அதே மாதிரிதான் இந்த பாட்டுல முறையினின் புறந்தே அருள் முற்றினான் அப்படின்னா பூமியில எல்லா நில உலகத்துல எல்லா உயிர்களையும் நல்ல நீதி தவறாமல் ஆட்சி செய்து காப்பாற்றி வந்தான் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் புறந்தே அருள் முற்றினான் அப்படின்னு வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நறுமலர் தொடை நாயக நான் உனக்கு அறிவுறுத்துவேன் கேள். இவ்வருந்தவன் இறை என புவிக்கு ஈரியில் பல்லாண்டு எல்லாம் முறையினின் புறந்தே அருள் முற்றினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி
இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.